அடுத்தது போவோம். இதே மாதிரியான சொற்கள் அழிச்சிடுங்க. பேச்சுவழக்குல காத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி KA கார், IRL, RU கீழே கோட் எடுங்க. என்ன ஆகுது? தமிழ் என்ன சொல்லணும்? ஆங்கிலத்தை சொல்லணும். ஏர் எங்க வந்தது? தமிழ்ல இருந்து வந்து அப்படியே இங்க கீழே எழுதணும். குடிசை KH முதல்ல வைக்க தமிழ் எழுதணும். குடிசை. இப்ப குடிசைன்னு உங்களுக்கு பொருள் விளங்கும் இல்ல? எப்படி குடிசை பேர் வச்சாங்க? குடிசைன்னு KHU கு TI SAI என்ன இருக்கு இதுக்குள்ள? குடிசைன்னு ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு அப்பயே நாங்க விளக்கி காட்டணும். ஹட் அப்படின்னா என்ன பொருள் இருக்கா? ஆங்கிலத்துல என்ன பொருள் இருக்கா? ஹோட்டல் வேற. அங்க சாப்பிடக்கூடிய இடம் அது. இது வந்து குடிசை. இது அங்க அது ஒரு குடிசை, அவ்வளவுதான். புரியுதா? ஆமா, அதுல ஆடு கட்டி வச்சிருப்பாங்க, மாடு கட்டி வச்சிருப்பாங்க, கொட்டாய் போட்டு வச்சிருப்பாங்க. புரியுதா? இது குடிசை. சரியா? இப்ப குடிசை என்ன வந்தது? காற்று தெரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து குடிசை தெரிஞ்சுக்கிறீங்க. ஹோட்டல்ல போய் உணவகத்தை போய் சாப்பிட்டோம், சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு, அதுக்கு என்ன சொன்னோம்? ஹாட். இல்லையா? சாப்பாடு ரொம்ப சூடா இருக்குது, அது ஆங்கிலத்துல என்ன சொன்னோம்? சூடு. அப்படியே கீழே எழுதுங்க. SHO DU போடலாம், DUன்னு போடலாம். சரியா? அப்படியே சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லிட்டேன். சந்தேகம் வருது, D தானே போடணும், T சொல்றேன் அப்படின்னு. எப்படின்னா மாத்திக்கலாம். சரியா? என்ன இருக்கு? சாப்பாடு ரொம்ப சூடா இருக்குல்ல, அதுதான் ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? ரொம்ப ஹாட்டா இருக்கு. அது ஆத்தணும்னா என்ன பண்ணணும்? காத்து வேணும் இல்லையா? சமைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறீங்க? அடுப்புல இப்ப என்ன பயன்படுத்துறீங்க? கேஸ். கேஸ் என்ன? காத்து. இல்லையா? காத்து நம்ம சொன்னாங்க இல்லையா? காத்து இல்ல, தமிழ்ல காத்துன்னு இருக்கு, காத்துன்னு இருக்கு, காத்துன்னு எழுதும். காத்து இல்ல, காத்து. கன்னடத்துல காலின்னா காலி, காலின்னு இருக்கு கன்னடத்துல. சரியா? இப்போ காத்துன்னு எழுதும். ஜிஏகா. முதல்ல தமிழ்ல காத்துன்னு எழுதும். காத்து. இங்கிலீஷ்ல கீழே ஜிஏகா டி யூ சரியா? இந்த தகரம் வந்து சகரமா மாறும் சொன்னேன். யாரும் உதாரணம் சொல்லிருப்பாங்களா? தகரம் சகரமா மாறும் சொன்னேன். வேற தமிழ்லயும் சொன்னேன். தகரம் சகரமா மாறும். டி வந்து எஸ்ஸா மாறும். டி வந்து எஸ்ஸா மாறும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொன்னேன். யார் சொல்றீங்க? சொல்லு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்.
டி வந்து சமம். டி வந்து எஸ்ஸா மாறும். நான் உதாரணம் சொல்லி கொடுத்தேன். எப்படி எஸ்ஸா எப்படி மாறுது? ஏன்னா உங்களுக்கு தெரியணுமே. நம்ம பாட்டு ஏதாவது மாத்தி எடுத்தா அவங்க கேள்வி கேட்பாங்க. எப்படி மாத்துறீங்க? எந்த அடிப்படையில் மாத்துறீங்க? நிமிடத்தை நிமிஷம் சொல்றோமா? வருடத்தை வருஷம் சொல்றோமா? வேட்டியை வேஷ்டின்னு சொல்றோமா? அந்த மாதிரி சகரம் சகரமா மாறும். டி வந்து எஸ் மாறும். இப்ப இந்த டி எஸ் மாத்திருமா? என்னது? காத்து என்ன மாதிரி போச்சு? இதுதான் நீங்க இங்கிலீஷ் நினைச்சு கேஸ் கேஸ் சொல்றீங்க. காத்து வாயு வலின்னு சொன்னா தமிழா இருக்குது. அதையும் மாத்தி சொல்லி கொடுத்தோன்னே இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? புரியலையா? கவனம் வேற எங்க போயிட்டு வந்து தெரியுது. இப்ப சூடு தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? கேஸ் தெரிஞ்சுக்கிறீங்களா? எத்தனை சொல்லு மொத்தம் சொல்லி கொடுத்துருக்கேன்? சொல்லுங்க பார்க்கலாம். தேங்காய் என்ன விளக்குல? பிக்கல் எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 10 சொல்லி சாப்பாடு முன்னாடி கை கழுவிக்கணும் இல்லையா? அப்ப எங்க போனோம்? சரி, வாஷ் தமிழ்ல கழுவு இல்லையா? கழுவுன்னு எழுதுங்க. கழுவுன்னு எழுதியாச்சு. அப்படியே கீழே கழுவுன்னு எழுதணும். CHA கா, CHA கா. நீங்க சந்தேகம் தான் கேரக்டர்ல நீங்க என்ன எழுதுங்க சொல்லி பாருங்க. சரியா? கா லு LU லு U WU கழுவுன்னு எழுதிட்டீங்க. சரியா? இந்த ககரம் சகரமா மாறும். எஸ்ஸா மாறும். இதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணுமா? ககரம் சகரம் எப்படி மாறானே சி வந்து எஸ்ஸா மாறும். காவா இருந்தா சாவா படிக்கலாம், சாவா இருந்தா காவா படிக்கலாம். அதுக்கு கன்னடத்துல உதாரணம் சொல்றேன். அப்பயே சொன்னீங்க அந்த மாதிரி. புரியுதா? நம்ம செவின்னு சொல்லுவோம். கன்னடத்துல என்ன சொல்லணும்? இதுக்கு தமிழ்ல இன்னொரு பேர் தெரியுமா? காது, செவி. சரியா? இப்போ இந்த சி போட்டு மனசுல எல்லாம் எப்படி வச்சீங்கன்னா, சி போட்டு எழுதுறத மனசுல வச்சுங்க. ஒரே ஒரு எழுத்து மட்டும் எழுதுங்க. CEVA செவி. செவின்னு என்ன? காது. இப்ப இந்த பக்கம் தமிழ்ல இருக்கு செவின்னு. இப்ப இது வரி வடிவம் இப்படியே தான் இருக்கும். இப்ப இந்த பக்கம் காரணமா படிச்சுக்கணும். நான் வந்து சான்னு சொன்னா நீங்க கான்னு சொல்லணும். நான் சீன்னா கீன்னு சொல்லணும். புரியுதா? வரிசை ஒரு 10 வாரம் சொல்றேன். சொல்லுங்க. செவி கணத்துல என்ன சொன்னோம்? இதுக்கு சகர ககர தீவின் பேரு. புரியுதா? சகர ககர தீவின் பேரு. செவிடு சீவு சித்தூர் செங்கல் செங்கல். சரியா? செம்மண் சிறியர் கிரியர் சிறுவிரல் கிருபெரல் சிறுதிரை சின்ன திரை சிறுதிரை. கன்னடத்துல இருதிரை. இந்த சகரம் வந்து எப்படி மாறுது? ககரமா மாறி போயிடும். சரியா? அதே மாதிரி இந்த ககரம் வந்து சகரமா மாறிடுச்சு. உங்களுக்கு ஒரு சொல்லுக்காக இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டா தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு நிறைய 10 சொல்லுக்கான்னு சொன்னா இவ்வளவுதான் சின்னதா மாற்றம் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ககரம் வந்து சகரமா மாற்றியாச்சு. அதே மாதிரி எழுதணும். லூவு அப்படியே எழுதணும். இப்போ கழுவுன்னு எழுதி வச்சிருக்கோம். சரியா? இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம்? இதுல இருக்க எங்கயாவது கீழே எழுதணும். எழுதி காட்டிடும்.
நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? கடுவு. அதையே நீங்க போயிட்டு லட்சக்கணக்கான செலவு பண்ணி படிச்சுட்டு என்ன சொல்றீங்க? முன்னையில கடுவுதான் இதான் நீங்க அவளை கஷ்டப்பட்டு போய் படிச்சுட்டு இங்கிலீஷ்லயே பேசுன எவ்வளவு பெருமையா இருக்குல்ல. சரியா? இப்போ கை கழுவின்னு சாப்பிட போறோம். என்ன சாப்பிடணும்? பகல் உணவு சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? ராத்திரில இல்ல, பகல். சரியா? அழிச்சிட்டு பகல் உணவுன்னு எழுதணும். பகல். அதே மாதிரி கீழே இருக்கு பகல். பிஎஃப்ஆ சிஹெச்ஏகா. இப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வராதில்ல. காரணா சிஏகா, சிஹெச்ஏகா, கேஏகா, பிஹெச்ஏகா. சரியா? பகல். உணவு உ யூ யூ நா என்ஏ பியூ. சரி, இதுல யாரும் ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறீங்களா? இதுல என்ன இருக்குன்னு இவங்களே சொல்லிங்க. அங்க யாரும் பசங்க தான் தூங்கி வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்குள்ள பகல் உனக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? பரவாயில்ல, தூங்காம இருக்குன்னு தெரியும். இதுக்குள்ள என்ன என்ன இங்கிலீஷ்ல என்னங்க இருக்கு? முதல்ல கோடு போடு. கீழே எழுது. கொஞ்சம் பெருசா எழுதுனா தானே. நாங்களாம் எப்படி படிக்கிறது? கண்ணாடி கொண்டு தானே படிக்கணும். சரியா? இதுக்கு இது என்ன சொல்லு? எந்த மொழி இது? இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல பகலுக்கு என்ன சொல்லணும்? உணவுக்கு என்ன சொல்லணும்? டே ஃபுட் சொல்லணும். ஆனா லஞ்ச்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கும் ஆங்கிலத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்ப புரிஞ்சுதா லஞ்ச்னா என்னன்னு? கை கழுவியாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? பகல் உணவு சாப்பிட்டீங்க. லஞ்ச் சாப்பிட்டீங்க. லஞ்ச் சாப்பிட்டீங்க. இப்ப லஞ்ச் என்னன்னு தெரிஞ்சதா? காலையில யாராவது சாப்பிட்டீங்க? சாப்பிடலையா? இல்ல. சிற்றுண்டி சாப்பிடவே இல்லை. இல்லப்பா சாப்பிடல. சரி, அடிச்சு லஞ்ச் தெரிஞ்சது எப்படி வந்ததுல? மிளகாய் நெல்லு. யார் யாருக்கு சாப்பாடு காரமா இருந்தது? சாப்பிடவே இல்லையா? கீழே அப்படியே மிளகாய் நெல்லு. எம்ஐவி எல்ஏலா சிஹெச்ஏகா எல்லாம் போவாங்க. அவங்க மிளகாய். சரியா? மிளகாய். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? வேற யாரும் வரீங்க புதுசா? முடியுமா? நீ ஒண்ணு கூட சொல்ல மாட்டோம். ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன தப்பு தப்பா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. இருக்கிறதே தப்பு தானே இருக்கு. சில்லி சில்லி சிஹெச். அப்புறம் என்ன ஸ்பெல்லிங்? சில்லிக்கு சிஹெச். சரியா இருக்கு. ஏன் அழைக்கிற என்ன ஸ்பெல்லிங்? சில்லி என்ன சொல்லணும்? சரியா? அது வந்து ஒரு எல்ல சேர்த்து. அதாவது முன்னே என்ன சொல்லணும்னா, ஒரு சொல்லுல வந்து முதல்ல குறைச்சிக்கலாம், இடையில குறைக்கலாம், கடைசியில குறைக்கலாம். முதல்ல கொண்டு போய் ஒரு எழுத்த ஒட்ட வைக்கலாம்.
அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? தமிழ்ல வந்து முன்னொட்டுன்னு சொல்றோம். ஒரு எழுத்து கொண்டு போய் முதல்ல ஒட்டு வைக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? என்னது? ப்ரீஃபிக்ஸ். கடைசியில ஒட்டுறதுக்கு சஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா? நடுவுல ஒட்ட வச்சா மிட்ஃபிக்ஸ். அந்த மாதிரி தேவைப்பட்டா ஒரு எந்த சேர்த்துக்கலாம். இப்போ மருந்து, இத கன்னடத்துல என்ன சொல்லணும்? மத்து. கரும்பு, கப்பு, மா ரு இந்து 4 எழுத்து இருக்கு இல்லையா? நடுவுல இருக்கிற 2 எழுத்து விட்டுட்டோம்னா மது அப்படின்னு வரும் இல்லையா? மதுன்னா என்ன அர்த்தம்? மதுன்னா கன்னடத்துல என்ன பொருள்? நான் கன்னடத்துல கேட்டேன். இல்ல மது தேன். மதுன்னா தேன். அப்ப இன்னொரு பொருளை கொடுத்துருது. 4 எழுத்து இருக்கு, தமிழா இருக்குது. அதை கன்னடமா மாத்தணும்னா நடுவுல 2 எழுத்து அழிச்சிருது. அப்ப மதுன்னு வரும். மதுன்னா இன்னொரு பொருளை கொடுக்குது. அப்ப என்ன செய்யுது? ஒரு ஒத்து எழுத்து சேர்க்குது. கரும்பு, கபு, கப்பு. மருந்து, மது, மருந்து. ஒரு ஒத்து எழுத்து சேர்க்குது. புரியுதா? அதே மாதிரி இங்க சில்லின்னு எல்லாம் போட்டு சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. சிலின்னு அப்படியே சில்லின்னு சொல்லுவாங்க. ஆனா சிஹெச்ஏல சிலின்னு இருக்கு ஆங்கிலத்துல. சரியா? மிளகாய் என்ன வந்தது? தெரிஞ்சாமா? சரி. சாப்பாடுல காரம், மிளகாய் இருந்தது காரம், அதனால சில்லின்னு சொல்லி கொடுத்தாரு. சரியா? இப்ப நீ யார சிற்றுண்டி சாப்பிடுன்னு சொன்னீங்க, அதனால அந்த சிற்றுண்டி டிஃபன் எப்படி வந்து பாருங்க. அடுத்தது சிற்றுண்டி. சிற்றுண்டினா அப்பயே சொல்லி கொடுத்தா தெரிஞ்சதுல உங்களுக்கு என்னது? குறைந்தளவான உணவு, சிறிய சிறு உண்டி, சிற்றுண்டி. அப்படியே கீழே எழுதுங்க, சிற்றுண்டி எழுதுங்க. பிரிச்சு எழுதுங்க, உண்டின்னு எழுதுங்க. WWUIN இன் TIT. சரியா? இந்த வகரம் பகரமா மாறும். பகரம் வந்து பகரமா எப்ப மாறி? எப்பொழுது? FUINTI. இந்த சிற்றுண்டியில டிஃபன் சொல்லி இருக்கு. யார் கண்டு சொல்றீங்க? சரி, தம்பிக்கு ஆர்வம். TIFIN. எழுதிருங்க, ஐஎன் எழுதிருங்க. இப்போ இன்னொரு எஃப் போட்டிருக்கா இல்லையா? TIFFIN தானே டிஃபன். இப்ப அதுதான் உங்களுக்கு அப்பயே சொல்லி கொடுத்தேன். மருந்த, மது, மது. கரும்பு, கபு, கப்பு. கொழுப்பு, கொபு, கொப்பு. இடையில ஒரு எழுத்த சேர்க்கிறது, அதுக்கு ஒட்டு எழுத்துன்னு சொல்றது. இப்ப கீழே TIFFIN டிஃபன். இப்போ சிற்றுண்டி. இப்ப மணிக்கு தான் தெரிஞ்சது, வேற யாரும் சிற்றுண்டின்னு சொல்லல. இந்த பசங்க யாரும் ஒருத்தர் கூட சிற்றுண்டின்னு சொல்லல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி ஒண்ணு இல்ல, அதுக்காக தான் இவங்களுக்கு பாடம் நடத்துறீங்க. ஏதோ ஒரு கைமண் தான் கல்லாத உலகம். ஆமா, நம்ம இவ்வளவு படிச்சாலும் யாரும் சின்ன குழந்தைக்கு திடீர்னு இவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, ஏதோ தெரியாத சொல்லி கொடுத்துருக்காங்க. முடிச்ச 2-3 முறை உட்காந்துட்டாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் திணறுவேன், என்னென்ன பசங்க இப்படி கேட்கறாங்களே, நான் தேடணும், கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து சும்மா 1 நாள் 2 நாள் கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு சொல்ல 10 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது எங்கேயோ அந்த மாடு மேய்ச்சி நிற்பான், அவன் பேசின்னு இருப்பான். ஓஹோ, இதுல இருந்துதான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்குதான் இவங்களுக்கு தமிழ் படிச்சாதான் இதெல்லாம் இப்ப இவங்களுக்கு ஆர்வம் வரும்.
ஓ, தமிழ்ல இருந்துதான் எல்லாமே இருக்கு. தமிழ் தெரிஞ்சுக்கன்னா எந்த ஜப்பான், கொரியன், சீனம் எந்த மொழி சொன்னாலும் பசங்க உடனே புரிஞ்சுக்கும். நாங்க தொடர்ந்து நடத்துறோம். 4 மணி திட்டம் வச்சிருக்கோம். பெங்களூர்ல 100 நிகழ்ச்சிகள் நடத்தி இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பேசுறது யூடியூப்ல ஏத்தோம். இது எல்லாமே யூடியூப்ல ஏத்தோம். அப்ப இது கூட நம்ம எல்லாம் பாக்குவாங்க. இல்லப்பா அவசியம் படிக்கணும். எல்லாரும் போனா பசங்க ஒன்றும் அறிவில்லாம ஆயிட்டாங்க. சரி, புரிஞ்சுங்களா? பிட்டுண்டில இருந்தது